நான் ஏஐ வச்சு கிரியேட் பண்ண ஆப்போட பேர் மை டிஸ்கவுண்ட் மேப். இந்த ஸ்கிரீன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. நான் அந்த ஆப்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், பட் ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. இது ஃப்ரீயா தான் கொடுக்குறேன், அப்படி இருந்துமே யாரும் இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. அதனால என்ன இப்போ கிவ் அப் பண்ண போறியா? இல்ல 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 இல்ல, ஈசிஆர்ல ரைடு போறேன். சம்டைம்ஸ் மைண்ட் அப்செட்டா இருந்ததுன்னா நான் ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஈஸியாக கிளம்பிடுவேன். வெறும் 20 ரூபாய்க்கு டீ குடிக்க நான் 20 கிலோமீட்டர் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி போய் டீ குடிப்பேன். யாருடா இவன் இருக்க 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி வெறும் 20 ரூபாய்க்கு டீ குடிக்க இங்க இருந்து 20 கிலோமீட்டர் போறானேன்னு நீங்க நினைக்கலாம். இந்த 20 கிலோமீட்டர் தான் என் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவி இருக்கு. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய மைண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும். நான் இந்த ரைடு போகிறதுக்கு முன்னாடி என் மைண்ட்ல என்ன தாட் இருந்துச்சுன்னா, நாம ஒரு ஆப் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஆப் கிரியேட் பண்றதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா அந்த ஆப்பை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இங்க டீ போட்டுக்கிட்டு இருக்க இந்த ப்ரோ நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு, ப்ரோ உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாரு. நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ எனக்கு வெறும் 1500 ஃபாலோவர்ஸ் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எல்லாருமே ஜீரோல இருந்து தானே ப்ரோ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அந்த வேர்டு என்னமோ சின்னதுதான், பட் ஆனா அதுல இருக்க மீனிங் ரொம்ப பெருசுல்ல. என்னுடைய ஆப்புக்கு மதுரையில இருந்து ஒரு ஆள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாரு. நான் கிரியேட் பண்ண என்னுடைய ஆப்ல அவர் என்னுடைய உதவி இல்லாம அவரே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவரே டிஸ்கவுண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை நான் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணிருக்கணும். ஆனா நான் என்ன பண்ணேன்னா, ஐயோ யாருமே நம்மளுடைய ஆப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்களேன்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்தேன். நம்ம லைஃப்ல இது மாதிரி குட்டி குட்டியா நிறைய சந்தோஷங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா நாம அந்த சந்தோஷங்கள்ல செலிப்ரேட் பண்ண தவறிடுறோம். இப்போ உங்களுக்கு புரியும் இந்த 20 கிலோமீட்டர்ஸும் எவ்வளவு ஒர்த்துன்னு. பானிபூரி கடையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு பானி கேட்டாதான் கொடுப்பாங்க, கேட்கல அப்படின்னா தரமாட்டாங்க. அது மாதிரிதான் லைஃப். நம்மளுக்கு லைஃப்ல என்ன வேணுமோ நாம தான் கேட்கணும். கேட்டும் கிடைக்கல அப்படின்னா அதை எப்படி அடையறதுன்றத பார்க்கணும். நான் சொன்ன தத்துவம் வேணா பூமர் மாதிரி இருக்கலாம், பட் ஆனா ரியாலிட்டியில அதுதான் உண்மை. டாடா.